ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நஜீஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை வித் ஸ்பெஷல் மசாலாஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். மிளகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்துலேயுமே நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஹாஃப் லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிலாம் நீங்கள் இந்த மசாலாஸோடையே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த மீனில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீனில் தான் செய்ய போகிறோம். அதை நான் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய மீன். இந்த மசாலாஸ்லாம் நம்ம இதில் அப்ளை பண்ணால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். எடுத்து வச்சுருந்தோம்ல மிளகு, சீரகம், வெந்தயம், அதெல்லாம் இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். கூடவே மசாலாஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல எல்லாமே அதையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் பிழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இந்த மசாலாஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் கிடைக்கும். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம அதை பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு மைல்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு மீன்லேயே எடுத்து ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு இடம் விடாமல் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா எல்லா மீனுக்குமே அப்ளை பண்ணிட்டோம். மசாலாலாம் அப்ளை பண்ணதும் ஒரு 1/2 an hourக்கு நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். மசாலாஸ்லாம் நல்லா இறங்கி ஊறி இருக்கும் மீன். இப்போது 1/2 an hour ஆயிடுச்சு. நம்ம மீன் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் நல்லாவே மசாலாவில் ஊறிடுச்சு. நம்ம அதை இப்போ எடுத்து போட்டுடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீனாக எடுத்து போட்டுக்கோங்க. மீனை போட்டுட்டு கருவேப்பிலை கொத்து ஒரு இலையை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு மணம் இருக்கும். சூடான எண்ணெயிலே நம்ம ஆட் பண்ணிடலாம். மீன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா வெந்ததும் நம்ம ஒரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். மீனை திருப்பி போட்டதும் பாருங்கள், மசாலாஸ்லாம் இறங்கி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே, நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மீன் எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லா மீனுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பார்த்துடலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மீன் நல்லாவே சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாஸ்லாம் உதிராமல் ரொம்ப சூப்பராக சுவையாக வரும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கடைகளில் கிடைக்கிறது போல் பார்க்கவே பக்காவாக இருக்குன்னு. நான் டேஸ்ட் பண்ணேன், செம்ம ருசியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.